அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, விசேஷமாக எங்களுடைய ஒவ்வொரு மஜ்லிஸுக்கும் வருகை தரக்கூடிய சங்கைக்குரிய சையத் ஹனீஃப் மௌலானா அவர்களே, மற்றும் இனிய உலமாக்களே, ஹுலஃபாக்களே, ஐசுல் முகத்தமீன்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, கொழும்புக்கு வெளியிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமை நாளில் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒன்றாக ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வார். யாரெல்லாம் நோய்களுடன் கவலைகளுடன் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை நீக்கி கவலைகளை நீக்கி அல்லாஹு தாலா சந்தோஷங்களை கொண்டு உள்ளங்களையும் இல்லங்களையும் நரப்பமாக்கி இந்த மஜ்லிஸுடைய வரக்கத்தினால் தந்தருளட்டுமாகும். அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாளிலே நாம் சங்கைக்குரிய முஹம்மது சாலிஹ் மௌலானா, பெரிய மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய மௌலானா அவர்களுடைய கந்தூரி வைபவத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் இலங்கையிலே நூற்றுக்கணக்கான ஜாவியாக்களும் கிட்டத்தட்ட 75 அல்லது 72 ஊர்களிலே ஷாதுலியா தரீகாவும் இருப்பதற்கு அடிப்படை காரணமானவர்கள் இந்த சங்கைக்குரிய முஹம்மது சாலிஹ் மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெரிய மௌலானா தான். இவர்கள் காதில் குலாத்தாக, ஒரு நீதிபதியாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறாங்க. வரலாற்றில் நாங்க தேடி பார்த்தால் பெரிய ஒரு அறிவாளியாக இவர்கள் இருந்திருக்கிறாங்க. அறிவாளி என்றால் சாதாரண அறிவாளி அல்ல. இப்ராஹிமுல் பாஜூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பாடம் படித்த மாணவர். இந்த மதரசாக்கள்ல ஓதப்படக்கூடிய அதிகமான கிதாபுகள் இந்த பாஜூரி இமாமுடைய கிதாபு என்று இல்லாத மதரசா இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுடைய கிதாபு இருக்கு. அவர்களுடைய ஒரு நேரடி மாணவராக முஹம்மது சாலிஹ் மௌலானா, பெரிய மௌலானா அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். சில கட்டங்களிலே உஸ்தாதை விட மாணவர் அறிவிலும் ஆற்றலிலும் வல்லமைகளிலும் முந்தி செல்லும் வல்லமை உண்டு. அந்த வகையிலே தான் நாம் பார்க்கும் போது தன்னுடைய உஸ்தாதை விடவும் காலப்போக்கில் அறிவாளியாகவும் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாகவும் குடும்ப வம்சாவளியில் காதிரியா தரீகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் தனித்த ஒரு மனிதராக முஹம்மதுல் ஃபாஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பையத்தெடுத்து ஷாதுலியா தரீகாவிலே அவர்கள் பையத்தை பெற்று ஷாதுலியா தரீகாவாக மாறுகிறார்கள். இந்த ஷாதுலியா தரீகாவில் சேர்ந்தவுடன் தன்னுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய கடமை என்ன என்பதை சரியாக அவர்கள் செய்கிறார்கள். சொல்ல போனால் இலங்கை, இந்தியா போன்ற பல நாடுகளிலே இவர்கள் இந்த ஷாதுலியா தரீகாவை இவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். பெரும் கராமத்துகளும் பெரும் மகிமைகளும் உள்ள இந்த பெரிய மௌலானா அவர்கள் வரலாற்றிலே நாங்கள் தேடி பார்த்தால் அல்லாஹு தாலா அவர்கள் மூலமாக உலகத்தில் செய்த சேவைகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அல்லாஹு தாலா கராமத்து என்னும் மகத்துவத்தை அல்லாஹு தாலா, அற்புதத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு வரலாறு சொல்லுகிறது என்றால், ஒரு தடவை ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே திடீரென்று அந்த கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல், அந்த படகு மூழ்கிவிடுமோ என்று அஞ்சும் ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று இருக்கும்போது எல்லோரும் தடுமாறி போய் விடுகிறார்கள். பெரிய மௌலானா அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை நீ உன்னுடைய முஹிப்பீன்களில், நேசர்களில், இறை நேசத்தை பெற்றவர்களில் நீ சேர்த்திருந்தால் நீ இந்த கடல் கொந்தளிப்பை அடக்கி அமைதியாக்குவாயாக என்று ஒரு துஆ கேட்டான். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படகோ மூழ்கிவிடும் நிலைமையில் இருக்கும் போது அல்லாஹு தாலா அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு கடல் கொந்தளிப்பு அமைதியாகி அந்த கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் வரலாறு சொல்லுகிறது, ஒரு மனிதர் அவர் நல்ல மனிதராக இருந்தால், ஒரு இறை நேசராக இருந்தால், சாலிஹான மனிதராக இருந்தால், ஒரு ஊருக்குள்ள போய் அவர் ஒரு மூச்சு விட்டா போதும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஈமான் கிடைச்சிருமா. சாலிஹான மனிதர்கள் ஒரு ஊர்ல
ஊருக்குள்ள பூந்து அவங்களோட மூச்சு பட்டாளன்னா அவங்க அந்த ஊருக்குள்ள போனாலே ஊரில் உள்ளவங்களோட ஈமான் உறுதியாகிருமா. பெரிய மௌலானா அன்னவர்களுக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்ட பேரே அதுதானா. ஒரு ஊர்ல ஒரு மழை இல்லாட்டி பஞ்சம் ஏற்பட்டால் பெரிய மௌலானா அன்னவர்கள் அந்த ஊருக்குள்ள போனால் அல்லாஹு தஆலா அதனுடைய பரக்கத்தினால அவங்களுக்கு மழையை பொழிய வைக்கிறான். இதெல்லாம் சொல்லும் போது அது எப்படி அவங்க போனா மழை பெய்யும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட கூட்டமும் மழை இல்லாம மலைவேறி எல்லாரும் வெளியே வந்தான். மலைவேறி எல்லாரும் வெளியே வந்தான். வெளியே வந்துட்டு மலைவேறி என்ன செய்யணும்? தொழுவாங்க, பிரார்த்திப்பாங்க, பாவ மன்னிப்பு தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தேவையில்லை போவோம் அப்படின்னாங்க. தேவையில்லை போவோம் அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்னா. அப்ப கேட்டாங்க ஏன்னு கேட்கும் போது சொன்னாங்க இல்ல, நான் வரும்போது ஒரு எறும்பு தன்னுடைய முன் கால்கள் இரண்டையும் உயர்த்தி கொண்டு யா அல்லாஹ் மழையை தருவாயாக என்று அந்த எறும்பு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா அந்த எறும்புற துஆவை ஏற்றுக்கொண்டுட்டான். இப்ப நாங்க போய்விடுவோம், மழை பெஞ்சது. அப்ப ஒரு எறும்பு அது பாவமே செய்யாதது, தவறே செய்யாதது இல்லையா? அந்த எறும்புடைய துஆவையே அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு மலையை பொழிய வைக்கும் போது மனிதர்களுக்கு மத்தியில எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய டைம்ல ஒரு மனிதர் பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால் அவர் கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அதனால தான் சொல்லப்படுகிறது பெரிய மௌலானா அன்னவர்கள் ஒரு ஊருக்குள்ள மழை இல்லை என்றால் கூட அந்த ஊரிலே அவர்கள் நுழைந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போது அந்த ஊருக்கே மழை கிடைக்குமாம். அப்படியான ஒரு பெரும் மகான் தான் பெரிய மௌலானா அன்னவர்கள். இந்த கிதாபிலே ஒரு செய்தி எழுதுவாங்க. இலங்கையிலே அவர்கள் கொழும்பில் ஒரு ஜாவியாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஜாவியாவில் இருந்திருக்கிறாங்க. அவங்களால் உருவாக்கப்பட்டதும் இருக்கலாம், வரலாறு சரியா தெரியல. சொல்லப்படும் போது ஒரு செய்தி சொல்லுகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த டைம்ல இலங்கையில சில பேர்கள் பெரிய மௌலானா அன்னவர்களை இவங்க ஷாவுலியாண்ட தரீகா அப்பதான் கொண்டு வராங்க நாட்டுக்குள்ள. கொண்டு வந்து இலங்கையில ஜாவியாவுக்குள்ள இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. சில ஊர்களுக்குள்ள போயிட்டு இந்த ஷாவுலியா தரீகாவை பரப்பும் போது சில பேர்கள் அவங்களுக்கு இடையூறு கொடுத்திருக்கிறாங்க. இடையூறு கொடுத்திருக்கிறாங்கன்னா மனசு நோவுடபடி பேசிக்கிறாங்க, அவங்களை கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அவர்கள் செய்த சேவையை பிழை என்று சொல்லி இருக்கிறார்கள். புதிய ஒன்றை கொண்டு வார என்று அவங்களுடைய மனங்கள் காயப்படும்படி சில பேர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே கிதாபில் அடுத்த வரியில் எழுதுறாங்க, அந்த மனிதர்கள் எல்லோரும் தண்டனையை பெற்றார்கள். அந்த மனிதர்கள் எல்லோரும் இந்த துனியாவிலே அவர்கள் தண்டனையை பெற்றார்கள். உண்ட நல்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த காலத்துல பயமில்லாம பேசுறவங்க நிறைய வந்துட்டு, அதனால அவுலியாக்களை பத்தி பேசுறதுக்கும் இறைநேசர்களை பத்தி குறை செல்றதுக்கும் லேஸ். இந்த காலத்துல எல்லாரும் முன்னாடி நாங்க சின்ன காலத்துல ஒரே மெம்பர்ல இந்த ஹதீஸ செல்லி, இப்ப செல்லி இல்ல. சென்னா அவனுக்கு வேற பேர் வச்சிருக்கேன்னு பயம், மௌலைமானும் செல்லி இல்ல. என்ன ஹதீஸ் தெரியுமா? சஹீஹுல் ஹதீஸ், புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்க ஹதீஸுல் குதுசி. குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ்ல உயர்ந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்றா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றதாக சொல்லுவாங்க. மத்த ஹதீஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்படி தொழுதுவோங்க, இந்த சுன்னத்தை செஞ்சுவோங்க, இப்படி செஞ்சு அப்படி இருக்கும், ஹராத்த செய்ய வேணாம். ஹதீஸ்ல உயர்ந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு சொல்லுகிறான், நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுல் குதுசியில பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏவன் ஒருவன் என்னுடைய, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஒரு இறைநேசரை, ஒரு வலியை, ஒரு அவுலியாவை யார் பகைக்கிறானோ, யார் எதிர்க்கிறானோ, அவனுடன் அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய யுத்தம் என்றால் ஏசிப்பட்ட யுத்தம் அல்ல. அது எப்படிப்பட்ட யுத்தமாகவும் இருக்கலாம். படைகளை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து அடிக்கிறது அல்ல. சில கட்டங்கள்ல சில விதமான பிரச்சனைகள், முசீபத்துகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படியான நிலைமைகள் உலகத்தில் உருவாகும். உலகத்திலே அவனுக்கு அல்லாஹ் யுத்த பிரகடனத்தை செஞ்சு கொள்றான்னா, ஆகிரத்தில் என்ன ரெட்காப்பட்டு விரிச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு கூப்பிடுவான் அவனை. நீ அவுலியாக்களை எதிர்த்தா துனியாவிலே அல்லாஹ் உன்னோட யுத்தம் செய்யறான்னா சொர்க்கத்துக்கு அவனை கூட்டு போவான் மறுமை நாள். ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு அவுலியாக்களையும் உலகத்துல வாயில வந்தபடி
சும்மா சில பேர் பேசிட்டே போவாங்களே, கண்டென்ட் மாதிரி சொல்லுவாங்களே, அப்படியா இப்படியா, சில பேர் பயனில்லாம சொல்லுவாங்க. அப்படியான நிலைமைகள்ல நாம ஆளாகிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பெரியவர்களான அன்னவர்களை அந்த காலத்துல இது போன்ற வார்த்தைகள் கொண்டு மனங்களை காயப்படுத்தியவர்கள் அவங்க துனியாவிலே தண்டனைகளை அனுபவித்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு மெசேஜையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஷாதுலியா தரீகாவை இந்த பெரிய மௌலானா கொண்டு வந்து தந்தான். அதில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜாவியாக்கள், நூற்றுக்கணக்கான ஜாவியாக்கள். இந்த ஜாவியாக்கள்ல நாங்க என்ன செய்யணும், என்ன அமல்கள் நடைபெறணும் என்பதை அந்தந்த ஜாவியாவில் உள்ளவர்கள் அவைகளை பாதுகாத்து அடுத்த சமுதாயத்துக்கிட்ட அதை ஒப்படைக்கணும். சில இடங்களில் ஜாவியா இருக்கிற ஜாவியான பேர் மட்டும்தான் நீங்க அந்த ஏரியாவை சுத்தி ஷாதுலியா இஹ்வான்கள் இருந்திருக்கிறாங்க, கலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க, ரைசுல் முகத்தமீன்கள் இருந்திருக்கிறாங்க, முகத்தமீன்கள் இருந்திருக்கிறாங்க, முன்ஷிதீன்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஜாவியாவுக்கு போறதும் இல்லை, வாரதும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஒரு ஜாவியா உருவாக்கப்படுவது 5 வக்து தொழணும், 5 வக்து தொழணும். பள்ளி டைம் ஆயிட்டா தொழணும் தானே, ஜாவியாலே தொழணும். ஆனா அதோட அந்த ஜாவியாவுல என்ன நடக்கணும், ஹதரா நடக்கணும், வலிபாயா கூத்தியா நடக்கணும், புருதா நடக்கணும், ஹரீர் மௌலிது நடக்கணும். இந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள், தஸவ்வுடைய வகுப்புகள், இவைகள் எல்லாம் அங்க நடக்கணும். அதுக்குத்தான் அந்த ஜாவியா வக்ஃபு செய்யப்பட்டிருக்குது, வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு. நல்லா விளங்கிக்கொள்ளணும், ஒரு ஜாவியா வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு அதுக்குத்தான். ஆனா இந்த காலத்துல எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டால், ஜாவியா வக்ஃபு செய்யறது அதற்கு, ஆனா அதைத்தான் செய்ய உருவுருல அந்த ஜாவியால. உண்ட வக்ஃபு செய்யும் போது நல்லா கவனிக்கணும், உண்ட வக்ஃபு செய்யும் போது வக்ஃபு செஞ்சவர் என்ன நிபந்தனை போடுறோ அதுக்கு மாற்றம் செய்யற ஹராம். வக்ஃபு செய்யறவர் எதுக்கு வக்ஃபு செய்யறாரு, ஹதரா வைக்கிறது. வக்ஃபு செய்யறவர் எதுக்கு வக்ஃபு செய்யறாரு, ஹரீர் மௌலித் ஓதுறதுக்கும், வலிபாயா கூத்தியா ஓதுறதுக்கும், புருதா ஓதுறதுக்கும் என்று வக்ஃபு செஞ்சதுக்கு பின்னால அதுக்கு மாற்றம் செய்யறது ஹராம். அப்ப அந்த ஹராத்தை தான் இந்த காலங்களில் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஜாவியாவுக்குள்ள சில இடங்கள்ல ஹதரா செய்யுது இல்ல, அப்படியான ஒரு காலம். ஜாவியாவுக்குள்ள ஜலாலாவை சொல்லுது. ஜலாலா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த திக்ரு, அந்த திக்ரு கூட சொல்லுவது இல்ல. அப்படியான ஒரு காலம் இந்த காலம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், கலீஃபாக்களும் தான், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், ரைசுல் முகத்தமீன்களாக இருந்தாலும் முகத்தமீன்களாக இருந்தாலும், உங்களோட பொறுப்புகள் எது எதுவெல்லாம் தரப்பட்டு இருக்கிறதோ அதை சரிவர நிறைவேற்றாட்டி நாங்க உள்ள பொறுப்புக்கு நாங்க பதில் சொல்லுவோம், கட்டாயம் நாங்க பதில் சொல்லுவோம். ஆக குறைஞ்சது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி மக்கள், தம்முடைய குடும்பத்தார்களுக்காவது இந்த மெசேஜை கொடுத்திக்கணும். ஏன்னா சில பேர் இந்த பிள்ளைகளுக்கே தெரியாது, பாப்பா ரைசுல் முகத்தம் எல்லாமே இருக்கும், அவங்களோட பிள்ளைகளுக்கு ஷாதுலியா தரீகான்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு ஹலீஃபாவோ ஹரிபதி ஷாதுரியோ அல்லது ரைசுல் முகத்தமோ அல்லது முகத்தமோ ஏதாவது ஒன்று இருக்கும், பிள்ளைகளுக்கே தெரியாட்டி அப்ப அந்த கடமையை சரிவர நிறைவேற்றாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த பொறுப்புகளை எடுக்க கூடாது, இந்த பொறுப்புகளை கையில் எடுக்க கூடாது. செல்ற எனக்கா இருந்தாலும் தான் இது பொறுப்பு, என்னால ஏழாது, என்னால் இந்த ஹிதுமத் இருவாங்க பெரிய மௌலானா அந்த ஒரு மகான் இந்த ஹிதுமத்தை செஞ்சதினாலதான் எங்களுக்கு இந்த ஷாதுலியா தரீகா. அவங்க இந்த ஹிதுமத்தை செய்யாட்டி இந்த நாட்டுக்குள்ள வராட்டி இந்த உம்முசாலியாவும் இல்ல, இந்த உம்முசாலியாவும் இல்ல. இப்ப இவ்வளவு பெருமதியான ஒரு இடத்துல 5 வக்தும் மக்கள் வந்து தொழுது வைத்து திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடந்து, புருதா நடந்து, அது நடந்து, எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களோட கடமையை அவர்கள் சரியாக செய்தார்கள். அதுக்குத்தான் இன்றைக்கு நாங்க பெரிய மௌலானாவை ஞாபகப்படுத்தி, நன்றியோட ஞாபகப்படுத்தி அவங்களுடைய மனாக்கிபை நாங்க இன்றைக்கு ஓதிக்கிறோம். எங்கட கடமைகளை சரியாக நிறைவேற்றிய ஒவ்வொரு ஏரியாக்களையும் உள்ள ஜாவியாக்களை ஹயாத்தாக்கக்கூடிய கடமைகளை கட்டாயம் செய்யணும். கொழும்புல உள்ள ஜாவியாக்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கிறது, பொதுவாக எத்தனை முகத்தம்மார் இருக்கிறீங்க, எத்தனை இஹ்வான்கள் இருக்கிறீங்க, எத்தனை முன்ஷிதுமார், எத்தனை ரைசு முகத்தம். நாங்க சரியாக மனாக்கிப் டைமுக்கு வந்தாச்சு, அவரா வச்சாச்சு, சாப்பாடு வச்சுட்டு நாங்க போய்க்கிறோம், அவ்வளவுதான். சாப்பாடு அடிச்சாச்சு போயிட்டாச்சு. வேணுமெண்டா வியாழக்கிழமை கொஞ்சம் வந்து கொஞ்சம் தலையை காட்டிட்டு போறது. அதுக்கப்புறம்
அந்த ஜாவியாவில் ஏதாவது ஒரு கட்டம் வந்து ஒரு பொறுப்பெடுக்க சொன்னா கூட அப்போ எங்களுக்கு அந்த தலைவலிகள் எங்களுக்கு எடுக்கலாங்க. ஆனா கேட்டா அவர் ஹலீஃபா, அவர் ரைஸ் முக்கத்தம் எல்லாம் நீக்கிற பொறுப்பெல்லாம் பெரிய மௌலானா அவங்க காத்திரியா தரீக்கத்தில் இருக்கும் போது அவங்ககிட்ட நீங்க ஷாதிலியால பையத்தெடுத்து ஷாதிலியா தரீக்காவுடைய பொறுப்பெடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தெரியல, நாம போற மாதிரி போறோம்னு போயிட்டு இருந்தா எங்களுக்கு எங்க நாட்டிலே ஷாதிலியா தரீக்கா இல்லை. நான் சொல்ல வர என்னன்னு கேட்டால் அவரவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றும் போதுதான் எதிர்கால சமுதாயத்துக்கு அந்த மெசேஜ் கிடைக்கும். மிச்சங்காலையா சொல்றதாக இருந்தால் சில முகத்தம்மார்களுடைய அல்லாஹ் பாதுகாக்க முகத்தம்மார்களுடைய நிலைமைகள் எவ்வாறு மாறி இருக்கிறதுன்னு கேட்டா அவங்களோட பிள்ளைகளுக்கு கூட வாப்பா செய்யற அதரா என்னன்னு தெரியாது. எந்த அளவுக்கு பாயிருக்க சில இடங்கள்ல கவலையாக சொல்வதாக இருந்தால் வாப்பட ஜனாசாவை வச்சுக்கொண்டு ஹலரா செய்யறதுக்கு மகனுக்கு விருப்பம் இல்லாத கட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு மிச்சம் காலமா முக்கத்தமா இருக்கிறேன். நான் சொல்ல வாரது மனசுக்கு கவலையாக இருக்கிறதோ வேலையா இருக்கிறதோ எனக்கு தெரியல. ஆனால் பெரிய மௌலானாவுடைய மனாக்கிற்கு நாங்க வந்திருக்கிறது சாப்பாடு அடிச்சுட்டு போறதுக்கு அல்ல, நாங்க சாப்பாடு அடிச்சுட்டு போறதுக்கு வந்து இல்ல. பெரிய மௌலானா என்ற ஒரு மகான் ஷாதிலியா தரீக்காவை இங்க கொண்டு வந்து தஸ்கியாவுடைய தசவுடைய வழியை காட்டி தந்து ஒரு பெரிய புரட்சி செய்து இந்த நாட்டுல ஹிதமத் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்கடா. அதை பாதுகாத்து அடுத்த சமுதாயத்துக்கிட்ட நாங்க ஒப்படைக்கிறது எங்கட கடமை. அதை நாங்க சரிவர நிறைவேற்றாட்டி பொறுப்பு செய்ய தவறியவர்கள் கூட்டத்தில் கட்டாயமாக நாங்க ஆகிடுவோம். அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு மனதில கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இடங்கள்லயும் உள்ள ஜாவியர் நீங்க எந்தெந்த ஏரியாக்களுக்கு அந்த ஜாவியாவுல போயிட்டு அந்தந்த ஜாவியாவுல அந்த ஜாவியாவை ஹயாத்தாக்கி எங்கட பிள்ளைகள் உறவுகள் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இந்த காலங்கள்ல மகரு பின்னாலே மங்கே நீங்கே கூத்தடிச்சு கொண்டு முசீபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க 4 பேரை பிடிச்சி கொஞ்சம் அந்த இடத்தை ஹயாத்தாக்கி உசுராக்கி எடுக்கிற ஒவ்வொரு வேலைகளை நாங்க செஞ்சாத்தான் ஹயாத்தாகும். பெரிய மௌலானா வரும்போது பெரிய மௌலானா குறை சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வைத்திருந்தாண்டா அப்பயும் சாதுலியா இல்லை. சிலவங்க அப்படித்தானே குறைசல்ல சில குறைசல் சட்டு குறை சொல்லிட்டா அது பிறகு வாருங்க. மஜ்லிஸுக்கு வரும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் மஜ்லிஸுக்கு வாரு. இப்ப நான் பயம் பண்ணும்போது எனக்கு யாராவது ஏசிட்டா நான் இனிமேல பயம் பண்ணல நிப்பாட்டுனா நல்லா குறை சொல்லாமலாம் இருப்பாங்க, ஏசத்தான் செய்வாங்க. எவ்வளவு முத்து மாதிரி சொன்னாலும் பின்னால மொத்தம் ஏசத்தான் செய்வாங்க. டைமா 9 மணியாவது இன்னும் இழுத்து இழுத்திக்கிறான்னு சொல்லத்தான் செய்வாங்க. அது எனக்கு காதல விழுந்தாலும் காதல வாங்காத மாதிரி நான் அடுத்து பேசுவேன் இல்லையா. நான் எந்த வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுல போயிட்டு அரபு நாடு சம்பளத்துக்கு வேலைக்கு போமன்னு இருந்தா அப்ப நான் ஹலீஃபா அந்த போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு தான் போகும் இல்லையா. இதே என்ன கேட்டா வாப்பா அந்த டைம்ல வந்த சாவியாவுக்கு வந்த டைம்ல எங்கட வாப்பா குறை சொன்னேன், அதனால நாங்க போறீங்க. நீங்க வாப்பாக்கு புகழ்ந்தாத்தான் சாவியாக்குள்ள வருவீங்களா? என்ன தெரியுது? வாப்பா புகழ்ந்து வாப்பாக்கு போஸ்டர் அடிச்சா தான் வருவீங்களா? அதுக்காக தஸ்கியத்துடைய திக்ருடைய மஜ்லிஸ் அவராவுடைய மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ்களுக்கு வாப்பா போலணும் பெரியப்பா போலணும் தேவையில்லை. உங்களோட ஹிம்மத்துகளை வச்சு வரணும் என்ற ஆசை இருக்குதா தேவை இருக்குதா வந்து உட்கார்ந்து ஓடி எங்க அப்பாக்கு அந்த காலத்துல இந்த ஜாவியாவிலே குறை சொன்னான் அதோட விட்டு நாங்க வாரில்ல. அப்படி ஒரு கூட்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி நாங்க போக கூடாது. ஆனா இப்ப மாஷா அல்லான்னு கொஞ்சம் உஷாராகி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியாகி நல்ல பவராக வந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்திலையும் காலியில இந்த ஒரு கூட்டம் அப்படியே கொழும்புக்கு வந்தாங்க, விசிட் பண்ணினாங்க. நாங்களும் ஒவ்வொரு கொழும்புல உள்ள ஜாவியாக்களுக்கு எல்லாம் விசிட் பண்றோம். அசருக்கு பின்னால மாதிரி வாலிபர்களை இந்த பஞ்சிகாவத்து ஜாவியாவுக்கும் நாங்க போனோம், தெமட்டகோட ஜாவியாவுக்கு போனோம், எவண்டல் ரோட் ஜாவியாவுக்கு போனோம், மாளிகாவத்து ஜாவியாவுக்கு போனோம். எல்லாம் மாஷா அல்லாஹ் இப்ப எல்லாம் நல்ல கூட்டமாக சேர்ந்து தயாராகி வாராங்க இன்ஷா அல்லாஹ். இப்படி தொடர்ந்து வாலிபர்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, முதியவர்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லாம முகத்தமார் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்தந்த ஜாவியாக்களை ஹயாத்தாக்கி உங்களோட அப்பாமார் அப்பாமார் எப்படி உங்களுக்கு குணம் தந்தோ அத மாதிரி பிள்ளைகள்கிட்ட ஒப்படைக்கிறத கட்டாயம் செய்யணும். அப்பதான் இந்த பெரிய மௌலானாங்கட மஜ்லிஸ் வந்தது பிரயோஜனம். மௌலானாங்கட மனாக்கிபு போனோம், நல்ல சாப்பாடு கிடைச்ச மாஷா அல்லாஹ் தின்னுட்டு வந்தோம்னு இல்ல. பெரிய மௌலானாங்களுக்கு வந்ததே ஷாதுலியா தரீக்காவுடைய இந்த தரீக்கத்தை அவங்க தந்தாங்க, நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அடுத்து நாங்க நல்ல கூட்டத்துக்கிட்ட கொடுக்க போறோம் என்ற ஒரு நீயத்துக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம்.
அப்படி நாங்க செஞ்சா நிச்சயமாக பெரிய மௌலானாங்க துவா பரக்கத்தும் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ளட்டுமா. தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நம்ம நல்லவர்களாக ஆக்கியருள்வாயா. இந்த சபையில் உள்ளவர்களுடைய நோய்களிலே சாற்றி வைப்பாயா. கெட்ட மௌத்துகள், திடீர் மௌத்துகள், மனது தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகளை விட்டும் பாதுகாத்தருள்வார். இன்றைய நாள்ல இந்த முகமது சாலிஹ் மௌலானா அவர்களுடைய மஜ்லிஸை யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. அவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. அடுத்த வருடங்களில் இதைவிட சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், உலகத்தில் நல்லவர்களாக நல்லவர்களுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. கெட்டவர்களுடனோ கெட்டவர்களுடைய தோழமைத்தனத்திலோ வாழாமல் நம்மையும் நம்முடைய பிள்ளை குட்டிகளையும் பாதுகாத்து அருள்வாயா. இந்த ஜாவியாவை மறுமை நாள் வரை அஹ்லு சுன்னாவல் ஜமாஅவுடைய அகீதாவிலே, ஷாதுலியா தரீகாவிலே வாழையடி வாழையாக இதை பாதுகாத்து கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த நிர்வாகிகளுக்கும் அதே போல இந்த முசாவியாவுடைய இஹ்வான்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி கொடுத்தருள்வான். இந்த சபையிலே உள்ளவர்கள் அந்தந்த ஏரியாக்களிலே இருக்கக்கூடிய ஜாவியாக்களை ஹயாத்தாக்கிய நல்லவர்களாக ஆக்கியருளட்டுமா. யா அல்லாஹ், நம்முடைய பரம்பரைகளையும் பிள்ளை குட்டிகளையும் நாம் எந்த கொள்கையிலே, எந்த அகைதாவிலே, எந்த சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகைதாவில் இருக்கிறோமோ அதே அகைதாவிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நாம் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் இன்றைய நாளில் நாம் எந்த மகான் பெரிய மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய முஹம்மது சாலிஹ் மௌலானாவை ஞாபகப்படுத்தினோமோ அவருடைய பொருட்டினால கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ்